அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மாரி ராஜேஸ்வரி இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் இப்படிப்பட்ட ஒரு சதி வேலையை செஞ்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் கூடிய சீக்கிரத்துல விஜய் மல்லி இவங்க 2 பேருக்கும் தெரிய வரணும். நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இப்ப மாரி மட்டும் கண்டிப்பா இந்த விஷயத்த செஞ்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்ப ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்தாங்க. ஒரிஜினல் ரிப்போர்ட் டூப்ளிகேட் ரிப்போர்ட் எது அப்படின்றது ராஜேஸ்வரிக்கு நல்லாவே தெரியும். ரேணுகா இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பா ராஜேஸ்வரிக்கும் அது தெரியும். ஏன்னா ராஜேஸ்வரி அந்த மார்ச்சர்ல வேலை செய்யற இவங்க மாறி இவங்க 3 பேரும் பிளான் போட்டு தான் ரேணுகா தூக்கிட்டு போயிருக்காங்க. இது எல்லாமே ராஜேஸ்வரிக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ரேணுகா திரும்பவும் வீட்டுக்கு வந்தா இதனால பிரச்சனைகள் வரும். கண்டிப்பா விஜய் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவான், எப்படியாவது அவளை குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் நினைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பத்தினா இதுக்கு முன்னாடியே மாறிக்கிட்டு சொல்லி ரேணுகா அதாவது அந்த ஆண்டி மரத்துக்கு கூட்டிட்டு போக வச்சுட்டாங்க. அடுத்த கட்டமாக தான் மல்லி என்ட்ரி கொடுத்தாங்க. ஸோ கொஞ்ச நாள் ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா கனடாவில் இருந்துட்டு இங்கே எப்படியாவது விஜயோட சொத்து எல்லாம் ஆட்டை போட்டலாம்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. ஆனால் இந்த ராஜி வந்த நேரம் மல்லி அந்த வீட்டில் இருந்தாங்க. ஸோ அப்போதான் விஜய் மல்லியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே ராஜேஸ்வரிக்கு தெரிஞ்சிச்சு. அடுத்த கட்டமாக தான் ராஜி எப்படி மல்லியை துரத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிளான் எல்லா சதி வேலையும் போட்டு இப்போ விஜயே வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. இப்போ நடக்கிற பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே காரணம் ராஜேஸ்வரி தான். ஆனால் இதுக்கான ஆதாரம் அவங்க கிட்ட எதுவுமே இல்லை. இவங்க யோசிக்கவும் இல்லை. ஸோ கண்டிப்பாக அதை பற்றி யோசி ராஜேஸ்வரிக்கு இந்த விஷயத்தில் இன்வால்வ் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க போறாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.